ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்ஷ்மிஸ் ஹெல்த்தி ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரக்கொழுக்கட்டை, உப்பு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேஸான அந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது போன வீடியோலேயே போட்டிருக்கேன், பால் கொழுக்கட்டையில். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம தாளித்து கொட்டணும். என்னெல்லாம் தாளிக்கணும்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 நல்ல வரமிளகாய் எடுத்துக்கணும். கூடவே பெருங்காயம், சால்ட்டு, அது கூட நம்ம தேங்காவை பல்லு பல்லாவும் நறுக்கி போடலாம், இல்லை நல்லா ஒரு ஓட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு போடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு பாருங்கள். ஸோ ஸ்வீட் கொழுக்கட்டை பிடிக்காதவங்க இந்த மாதிரி கார கொழுக்கட்டை செஞ்சு தந்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான ரெசிபி, மறக்காமல் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு, சாஃப்டாக இருக்கும். இதை நம்ம நல்லா நீல வாக்குலேயும் வச்சுக்கலாம், இல்லை உருண்டையாகவும் பண்ணி வைக்கலாங்க. வேக வைக்கணும். ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். கையில் எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் இருக்குதுங்க. ஸோ மாவு நல்லபடியாக நல்லா அழகாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ஒரு 10-15 கொழுக்கட்டை வந்துருச்சு. இதை நம்ம ஸ்டீம் பண்ணிடலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து போடும்போது இந்த கொழுக்கட்டையோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது ஒரு நல்லவே ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. ஸோ நம்ம இட்லி பாத்திரத்தில் பாருங்கள், இது நல்லா எல்லாத்தையும் வச்சு துணியில் வச்சுட்டு மூடி நல்லா கவர் பண்ணி மேலே இட்லி பாத்திரத்தோட மூடியை போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்தால் போதும். சூப்பரான சுவையான ஆரோக்கியமான கார கொழுக்கட்டை ரெடிங்க. இதை உப்பு உருண்டையும் சொல்லலாம். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.